ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த விடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரு. நம்மள்ட்ட 2 இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும், உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் இந்த 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாவது மினிமம் படிச்சிருங்க. ப்ளஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த யூனிட் டெஸ்ட் ஆர் மிட் டேர்ம் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் படிச்சிருங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா, ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். யூனிட் டெஸ்ட்டுக்கு தனியாகவும் மிட் டேர்முக்கு தனியாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மிட் டேர்ம் ப்ளஸ் யூனிட் டெஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த 3 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதும். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் சரிங்களா. இந்த பேட்டர்ன்லேயும் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இது 2023 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரு. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால் இந்த கொஸ்டினில் இருக்கிறதும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சரிங்களா. 1 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் சரிங்களா. இதில் எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வேங்கை என்பதை தொடர்மொழியாக பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க, அந்த 2த்தையும் பார்த்துங்க. வசன கவிதை குறிப்பிடுக. இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர உணர்த்தும் பொருள். நச்சுப்படாதன் செல்வம் இத்தொடரில் அடிக்கொடிட்ட சொல்லுக்கு பொருள். கண் என தொடங்கும் திருக்குறள் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. அந்த கலைச்சொல் விளக்கம் இது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க் சரிங்களா. உரையை பற்றி படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடியலி இது எல்லாமே படிச்சிருங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. இதெல்லாமே பாருங்கள். சோலை காற்று மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு ஒடியால் அமைக்க எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்ட் 2ல் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். தமிழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக. கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை குற்ற ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது, இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ இதெல்லாமே 3 மார்க்ஸு. 3 மார்க்கு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின் சரிங்களா. பார்ட் 4ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். ஆற்றுப்படுத்துதல் இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. புவியின் தோற்றம் குறித்து பரிபாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து வரைக. சாலை வசதி வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம். மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கை வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனை பாராட்டி கடிதம். காட்சியை கண்டு கண்ணூரை எழுதுக சரிங்களா. இது மிட் டேர்ம் போர்ஷன்லுமே கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 8 மார்க் கொஸ்டின். செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி உமது கருத்தை எழுதுக. தமிழ்ச்சொல் வளம் குறித்தும் தமிழ்நாட்டின் பொருள் வளம் குறித்தும் தொகுத்து எழுதுக. அதுக்கடுத்து அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரது செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபலபுரத்து மக்கள் கதை வழி விளக்குக. பாய்ச்சல் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்குக. விண்வெளியும் கல்பனா சாவலாம் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை எழுதுக. பின்வரும் குறிப்புகளை பற்றி கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது 1 செட் ஆஃப் இயர் கொஷினு. அதுக்கடுத்து இது 2022ல் கேட்ட கொஷின் சரிங்களா. இது 1 மார்க் கொஷினு. 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ மினிமம் நீங்கள் இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஒரு 2 செட் ஆஃப் கொஷினு அல்லது 3 செட் ஆஃப் கொஷினு அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 10th இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள். இது 2 மார்க்ஸு. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. 16லேருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்ட் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அந்த இலக்கண குறிப்பில் இருக்கிறது இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்ட் 3ல் இருக்கக்கூடிய 3 மார்க் கொஷின். இதில் 30 பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. புளியங்கன்று ஆழங்கமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர் தொடர்களின் அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இலக்கணம் இதில் வரக்கூடியது. அதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்ட் 2ல்
3 மார்க் பாருங்கள். தமிழனார் தமிழையும் கடலையும் இரட்டர் மொழியும் பாங்கனை விளக்குக. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய 3 மார்க் கொஸ்டின் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க் கொஸ்டின் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. பார்ட் 4ல் இருக்கக்கூடிய 5 மார்க்கு. அதுக்கடுத்து 8 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. மினிமம் இது எல்லாமே படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கான குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.